ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. வசனம் என்ன, குடிச்சிட்டு தொழுவாதீங்கன்ட்டு. இப்போ அந்த வசனம் குரான்ல இருக்கு. இப்போ அந்த வசனத்தை இது மாத்திருச்சு. எந்த வசனம்? குடிக்கவே கூடாதுங்கிற வசனம் இப்போ மாத்திருச்சு. இப்போ இன்னைக்கு அந்த வசனத்தை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? என்ன சொல்லுது குரான்? குடிச்சிட்டு தொழக்கூடாதுங்குது. நான் தொழுகை மட்டும் வரும்போது குடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பேசக்கூடாது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சாராயம் தொடரதே ஹராமு. சிச்சுவேஷன் மாற அப்கிரேட் ஆக அல்ல என்ன பண்ணுவான், இப்படி மாற்றுவான். அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கு. சும்மா நான் வந்து மாத்துறது இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்த விட அல்லாஹ் இவ்வளோலாம், நான் தான் விளக்கம் சொல்கிறேன். அல்லாஹ் இவ்வளோலாம் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் இஷ்டம் உனக்கு என்ன, அவ்வளோதான். அல்லாஹ் அதான் சொல்கிறேன், வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதையும் அவனை தவிர எந்த பாதுகாவலனும் உதவியாளனும் உங்களுக்கு இல்லை என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? யார்கிட்ட பாவா பேசுகிறீங்க? எல்லாமே எனக்கு கீழே தான் இருக்குது, எல்லாமே எனக்கு தான் சொந்தங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இல்லை நான் ஒரு அடி அடிச்சேன்னா எவங்ககிட்டையும் போய் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னு, ஹெல்ப் கேட்க முடியாதுன்னு தெரியாதா? என்ன ஃபித்னா குழப்பத்தை என்னை கேள்வி கேட்பீங்களா? ஏன் மாற்றி பேசுனேன், ஏன் புதுசாக பேசுனேன், ஏன் அதை தூக்குனேன்? அது குரான்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துலையும் சொல்கிறேன்ல, நான் தான் எல்லாரையும் கேள்வி கேட்பேன், நீங்கள் எனக்கு கேள்வி கேட்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடுறான்னா அதை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அவனை எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பெண்கள் கேள்வி கேட்குறாங்க. அதனால் ஆணும் பெண்ணும் சமம், அது குரான் வந்து இல்லைங்குது. அதனால் பெண்ணுக்கு வந்து 1,00,000 சொத்து இருக்குது, ஆம்பளைக்கு 50,000 கொடுக்கணும், பொம்பளைக்கு 25,000 தான் கொடுக்கணும். ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணுனாலும் எவ்வளோ கொடுக்கணும்? 66,000 பையனுக்கும் 33,000 பொண்ணு கொடுக்கணும். இதுதான் நியாயமான பங்கீடு. அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளோ கொடுக்கணும்? 66,000 பையனுக்கு, 33,000 பொண்ணுக்கு. இது என்ன அநியாயமான சட்டம்? மதரசா பெண்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரே பதில் தான், அல்லாஹ் இஷ்டம், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா அவங்க கூட எது சண்டை போடு, நாசமாக போ, ஒன்றும் பிரச்சனை. இதை ஆராய்ச்சி பண்ணினா, இதை யோசிச்சின்னா இது ஏன் அப்படிங்கிறதுல அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. என்னென்ன காரணம் இருக்குது? நம்பர் 1, ஆம்பளையோட அந்த அப்பாவுடைய சொத்து பெருகிறதுக்கு பையன் வந்து துணையாக இருப்பான், பொண்ணு துணையாக இருக்குமா? அதை அழிக்கிற வேலையை மட்டும்தான் பொண்ணு பண்ணிட்டு இருப்பாள். வளையல் வாங்குவா, நகையை வாங்குவா, இது வாங்குவா, சாப்பாடு வாங்குவா, வீட்டில் எல்லாமே அவன் மூலமாக செலவு தான் இருக்கும். ஆனால் அந்த பையன் கடைக்கு போவான், வேலை செய்வான், அவனும் வேலை செஞ்சு சம்பளத்தை கொண்டாந்து வீட்டில் கொட்டியிருப்பான். ஸோ அந்த சொத்து உருவாகிறதுல இவன் கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கும். 2வது, இந்த பையன் வந்து அப்பா அம்மா செத்து போயிட்டா அந்த பொண்ணு வீட்டில் போய் உட்காந்து இவன் சாப்பாடு போடுமானா? அதே இந்த பொண்ணு வந்து புருஷன் செத்து போயிட்டா இங்கே வந்து அண்ணன் வீட்டில் உட்காந்துக்குவாள், வந்து உட்காந்துக்குவாள். அப்போ அந்த சுமை இவன் தானே தாங்குறான். அப்போ இவனுக்கெல்லாம் சேர்த்து காசு வரணும். அதே மாதிரி அப்பா வந்து போயிட்டாரு, அம்மாவுக்கு யார் இன்சார்ஜ் ஏற்றுக்குவா? அப்பா வயசாயிட்டாரு, இப்போ யார் இன்சார்ஜ் ஏற்றுக்குவா? பையன் ஏற்றுக்குவான். அப்பாவுடைய அண்ணன், அப்பாவுடைய தம்பி, ஹாலா, படிமா எல்லாருமே யார் பாப்பா? அந்த பையன், அந்த வீடு, அந்த அப்பாவுடைய தோளில் இருந்த எல்லா பாரமும் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிரும். இதை சில ஆண்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது தனி விஷயம். ஆனால் ஒரு ரூல் உருவாக்கும் போது பொதுவான ஒரு ரூல் தான் உருவாக்க முடியும். அதில் சில பேர் இப்படி இருக்க செய்வான், பொறுப்பு இல்லாத ஆம்பளையும் இருக்க செய்வான், பொறுப்பான பெண்கள் இருக்கவும் செய்வாங்க. அதை வச்சுட்டுல சட்டம் வந்து உருவாக்க முடியாது. புரியுதா? அப்போ இது மாதிரி அல்லாஹ் ஒரு விஷயத்த சொன்னான்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும்? மனித குலத்தின் நன்மை இருக்கும், நியாயம் இருக்கும், நேர்மை இருக்கும். எல்லாத்த விட முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவனை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அதை புரிஞ்சிக்கிறதுக்கு வேணால் நம்ம உழைக்கலாம். யாராவது விளக்கம் சொல்கிறாங்களான்ட்டு விளக்கம் கேட்கலாம். என்னங்க இது மாதிரி ஒரு சட்டம் இருக்கே, அல்லாஹ் செஞ்சால் எல்லாமே நியாயமாக இருக்கும், இதோடைய நியாயம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் விளக்குறீங்களா? இப்படி தான் கேட்கணுமே தவிர அது எப்படி அல்லாஹ் வந்து இப்படி செய்யலான்னு இந்த துணியில் கேட்கக்கூடாது. அதுதான் அல்லாஹ் இங்கே வந்து மிரட்டுறான். இதற்கு முன்னால் மூசாவிடம் வினவப்பட்டது போல் இப்பொழுது நீங்கள் உங்கள் இறை தூதரிடம் வினவ விரும்புகிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்னடா மூசா நபிகிட்ட வாலாட்டிட்டு இருந்தீங்க, இப்போ என்கிட்ட வந்துட்டீங்களா? இப்போ நான் அங்கேருந்து வந்து இப்போ இங்கே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டையும் இந்த வேலையை காட்ட விரும்புகிறீங்களா? உண்மை யாதெனில் அவர் இறை நம்பிக்கையுடைய நடத்தையை விட்டுவிட்டு நிராகரிப்பு போக்கை மேற்கொள்கிறாரோ
எவர் இறை நம்பிக்கையுடைய நடத்தையை விட்டுவிட்டு நிராகரிப்பு போக்கை மேற்கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேரான வழியை விட்டு தவறிவிட்டார். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், யூதர்கள் இவங்க கேள்வி கேட்கறது ஒரு பக்கம், முஸ்லீம்களை போய் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறது, போய் அது ஏன் இப்படி இருக்குன்னு கேளு, இது ஏன் இப்படி இருக்குன்னு கேளு, அது ஏன் வேத வசனம் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறான்னு கேளு. இப்படி கேட்கும்போது சஹாபாக்கள் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. அவங்க கேட்கலாமா, ஏன்னா 10 வருஷமாக ரசூலுல்லாஹ் கிட்ட 13 வருஷமாக அவங்க கேள்வி கேட்காம தான் அவங்களுக்கு பழக்கம். உமர் சீரியஸில் கூட வரும்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்காங்க கூட உமர்ல எனக்கு தெரியாது. இந்த அபு தாலிப் கணவாயில் இருக்கும்போது அபூபக்கர்கிட்ட உமர்ல எனக்கு கேட்பார்ல, ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு, ரசூலுல்லாஹ் எங்கன்னு பார்த்தீங்களா அப்படிம்பார். ரசூலுல்லாஹ் எங்கே இருக்காங்கங்கிற டீட்டெயில் கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி கூட சொல்லுவார், நான் ரசூலுல்லாஹ் கூடவே நிற்பேன், ஆனால் ரசூலுல்லாஹ் மூஞ்சி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைம்மா. அந்த தலையை தூக்கி கூட அப்படி கண்ணை பார்த்து பேசுறது கூட மரியாதை இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. நேராக போனால் தலையை குமிஞ்சுக்குவோம். இவ்வளோ பணிவாக நடந்தவங்க இவங்களை கேள்வி கேட்க வைக்கிறாங்க. டீட்டெயிலாக கேளுங்க, இப்போ சொர்க்கத்தை பற்றி பேசினா சொர்க்கத்தில் பழம் இருக்குன்னு, அந்த பழத்தை இன்னும் எத்தனை கிலோ இருக்கும், அதெல்லாம் வெட்டி கேள்வி கேட்க வச்சாங்கன்னா இப்போ ரசூலுல்லாஹ்க்கு டயர்ட் ஆகுங்கள. இப்போ அவர் சொந்தமாக சொல்ல முடியுமா, அல்லாஹ்ட்ட கேட்டு தான் சொல்ல முடியும். இது வர ஜிப்ரீல்கிட்ட இதெல்லாம் ஒரு இஷ்யூவாக சொல்லிட்டு இருக்க முடியுமா? இப்போ இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தினா என்ன ஆகும், 90% வெட்டி கேள்வி கேட்பாங்க. கேள்வி பதில், இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சின்னு உட்காந்து பாரு, டிவியில் யூடியூப்லாம் நிறைய இருக்கும், தேவையில்லாத அணியாக இருக்கும், ஒன்றுமே அவன் ஃபாலோ பண்ணுறது இருக்காது. அது ஏன் அப்படி இருக்குது, அது என்ன ஜிப்ரீலுக்கு 600 ரெக்கை 2 ரெக்கை பார்த்தாதான் உனக்கு, அது ஏன் ஏதோ ஒன்று கேட்பாங்க, கிறுக்குத்தனமாக கேட்பாங்க. அதனால் நரகத்துக்கு ஒரு 8 வாசல், ஏன் ஒரே வாசல் பெருசாக வச்சா போதாதா, கேட்குறத எது வேணாலும் கேட்கலாம்ல. அப்போ அல்லாஹ் இங்கே எடுத்தோடனே சொல்கிறான், இங்கே சில நச்சு பாம்புகள் சுற்றிட்டு இருக்கு, பனி இஸ்ராயல்கள், அவங்களோட சேர்ந்து இது அபூபக்கர் உமரை பார்த்து சொல்கிறான், மூசாவிடம் கேட்டது போல் என்னோட இந்த தூதர்கிட்டையும் கேள்வி கேட்குறீங்களா, கண்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்க போகிறீங்களா. எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான், யார் இறை நம்பிக்கையுடைய நடத்தையை விட்டு நிராகரிப்பு போக்கை மேற்கொள்கிறார், என்ன காஃபிரா போகணுன்ட்டு முடிவு பண்ணிட்டீங்களா, அவர் நிச்சயமாக நேரான வழியை விட்டு தவறி விட்டார். அப்போ அவங்க எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டிருந்தாங்க, மாடு இருக்கு சொன்னால் என்ன மாடு, என்ன கலரு, என்ன சைஸு, டேமேஜ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, வேலை செஞ்சுருக்கக்கூடாதா, தண்ணி இறைச்சிருக்கணுமா, வேலை செஞ்சுருக்கலாம், இப்படி கேட்டு இப்படியே போயிடக்கூடாதுல்ல. இதெல்லாம் கிடையாது. குர்பானி கூடனா கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஆடு அறுனா அறுத்துருவாங்க, என்ன ஆடு கொம்பு என்ன அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது தப்பு பார்க்க ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான். ஒரு சாவிட்ட கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஹஜ்ஜை பற்றி, அப்போ தான் ஆயத்து இறங்குது, ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு இருக்குது அப்படின்னு. ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறாரு, வருஷம் செய்யணுமான்ட்டு. சரியான கோபம் வருது ரசூலுல்லாஹ்க்கு, ஒரே முறைக்கிறார், அப்படியே மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. சஹாபாக்கள்லாம் அப்படியே இதாகிட்டாங்க, தத்துன்னு ஆகிட்டாங்க. ஒரே கேள்வி தான், நான் கேட்ட ஆமான்னு சொல்லிட்டா நீ வருஷம் பண்ண போறியா, நீ மட்டும் இல்லாமல் உலகத்தையே சிரமத்தில் ஆழ்த்த போறியா, கேட்ட ஆமான்னு சொல்லிட்டேன்னா என்ன நடக்கும் நினச்சி பாரு. வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறதுனா எவ்வளோ கஷ்டம். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சவுதியில் உட்காந்துட்டு அவங்க பண்ணிடுவாங்க. இந்தியாவில் இருக்கிறவன், பாகிஸ்தானில் இருக்கிறவன், பங்களாதேஷில் இருக்கிறவன் எவ்வளோ கஷ்டம் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, வருஷம் தான் எங்களுக்கு சொல்ல தெரியாதா. அவர் என்ன கேட்குறாரு, வெள்ளந்தியா வருஷம் ரம்ஜான் நோன்பு வைக்கிறோம், 5 கடமையில் ஒன்று தானே, தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு தானே. வருஷம் ரம்ஜான் வருது நோன்பு வைக்கிறோம், பக்ரீத் மாதம் வந்துச்சுன்னா ஹஜ்ஜு செய்யணுமா. அவர் கேட்க ரசூலுல்லாஹ் உடனே அது மாட்டுறாங்க. ஏன்னா இதில் செஞ்சால் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு, நடந்துடும். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும், கஷ்டமாயிரும். அப்போ அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இது மதீனாவில் ஆரம்பத்திலே ஃபில்டர் பண்ணுறான். அதனால் சஹாபாக்கள் எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க, கேள்வியே கேட்க மாட்டாங்க. மதீனாவில் லோக்கல் ஆள் யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க, வெளியூர்காரன் மட்டும்தான் கேள்வி. ஹதீஸில் வரும், புகாரியில் யாராவது வெளியூர்காரங்க வந்தாங்கன்னா நாங்கள் எல்லாரும் அவர் பின்னாடியே போயிடுவோம். ஏன்னா அவர் நிறைய கேள்வி கேட்பார், அதுலேருந்து நாங்கள் கற்றுக்குவோம். அவர் புதுசாக கேட்பார்ல, அவர் வந்தோடனே கேட்பார்ல, ஏன் தொழுவணுங்கிறீங்க, ரக்காத்துங்கிறீங்க, தொழுகையில் எந்த சூறா ஓதலாம், சின்ன சூறா ஓதலாமா பெரிய சூறா ஓதலாம், முக்கியமான கேள்வி இல்லை இது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்களா, மினிமம் இவ்வளோ சூறா ஓதுங்க அப்படின்னு. அப்போ இவங்களுக்கெல்லாம் அது நோட்ஸ் ஆயிரும். இது இவங்க கேட்க முடியாது, கேட்டால் ஏதாவது வானத்துலேருந்து வசனம் வந்துடும். இப்படி ஒரு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஆளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவரை போடுங்க, இவரை இந்த போருக்கு தலைமையாக அனுப்புங்கிறேன். உமர் ரலியல்லாஹு வேணாங்க, இல்லை அவர் வேண்டாங்க, இது இந்த போருக்கு இவர் தான் சரியாக இருப்பார்னு இன்னொரு ஆளை சொல்கிறாங்க. அவர் என்ன அபூபக்கர் என்னங்கிறாரு, நான் எப்போ பேசினாலும் உனக்கு குறுக்க பேசுகிறதே வேலையாக போச்சுங்கிறார். இப்போ இவர் என்னங்கிறாரு, ஆமாம்மா எப்போவுமே என்னை மட்டம் தட்டுறது தானே உங்கள் வேலை அப்படின்றார். யார், உமர். இப்படி பேசிகிட்டே இருக்காங்க, வானத்துலேருந்து வை வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நபி பக்கத்தில் இருக்கும்போது சவுண்ட் விடுறீங்களா. அவர் ரசூலா முடிவு எடுத்து இவரை போகணும்னு சொல்லியாச்சுல்ல, உங்கள்கிட்ட கேட்டாங்களா யாரை போடலான்ட்டு. யாரை போடலான்னு கேட்டால் அப்போ பேசுனா போதும். யாரை போடலான்னு அவர் முடிவு பண்ணி ஒரு ஆளை போட்டார்ல. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பேசியிருக்கவே கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, உங்கள் அமல்கள்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறான். உங்கள் அமல்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறது எனக்கு தானே தெரியும், இப்படி பேசுனதுக்கு அமல் நான் அழிக்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு எப்படி பேசுவார்னா, அவருக்கு தொண்டை கட்டிருச்சான்னு நாங்கள் நினைப்போம்,
இல்லைங்களா வட்டுங்களா, ஏன்னா சவுண்டு வரக்கூடாதுட்டான்ல, சவுண்டே டோட்டலாக அவருக்கு வராது. அதுக்கப்புறம் சாவர வரைக்கும் ரசூல்லா கிட்ட அந்த மாதிரி சவுண்டே வராது. அதுக்கப்புறம் தர்மம் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்தார். ஏன்னா அது அவ்வளோ பெரிய பாவம் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு அந்த மாதிரி டியூனிங் பண்ணுறாங்க பாரு. அவங்க எப்படி டார்ச்சர் பண்ணாங்க பனி இஸ்ராயீல, அதான் நான் சொன்னேன்ல, அந்த அந்த குவாலிஃபிகேஷன் நல்லா பார்க்குறான். இந்த உம்மத்திலிருந்து தூக்கி இந்த உம்மத்திட்ட உமருங்கிட்ட வந்து அந்த பொறுப்பை எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னா எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும் உமர்லையும் அவனுக்கு. அந்த உம்மத்துடைய அந்த லீடர்ஷிப் தூக்கி இங்கே தானே கொடுத்தா. ரசூல்லா போயிட்டாங்க கொஞ்ச நாளில். அதுக்கப்புறம் அந்த கிலாஃபத்து 30 வருஷம் யார் அதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க? ரசூல்லா விட்டுட்டு போன இடத்துலேருந்து எவ்வளோ சிறப்பாக அதை செஞ்சாங்க. ரசூல்லா வெறும் அரபு தீபகற்பத்தில் மட்டும்தான் ஆட்சியை கொண்டு வந்தாங்க. இவங்க எவ்வளோ தூரம் அதை விரிவாக்குனாங்க. எங்கேயாவது வயலேஷன் பண்ணாங்களா? அந்த காசை வந்து சாப்பிட்டாங்களா? எங்கேயாவது அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்களா? அதை இவங்க என்ன பண்ணாங்க? 12 ஆட்சி பண்ணாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க, எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணாங்க. இவங்க ஏதாவது பண்ணாங்களா? பண்ணவே இல்லை. இப்போ அதெல்லாம் வந்து எதுக்குன்னா, அதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு இங்கே இந்த பேஸ் வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுக்குறான். என் ரசூலை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, என் ரசூல் பேசுனா சத்தம் போடக்கூடாது, ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த உழுவுற அந்த திட்டுக்கள்லாம் அவங்க பார்த்து அப்படியே மாறிட்டாங்க. இதே தான் நம்மளும் அங்கே பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? இவங்க செல்ல பிள்ளைங்களும் நாமளும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நமக்கும் இதே தான் கதி. அல்லாவுடைய ரூல்ஸ் யார் வயலேட் பண்ணாலும் அல்லாவிடத்தில் பயங்கரமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஒரு சில நன்மைகளை வச்சுட்டு அல்லாஹ் என்ன பண்ணிட மாட்டான், ஏமாந்துட மாட்டான். வேதம் அருளப்பட்டவர்களில் பலர் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு விட்டதற்கு பின்னர் உங்களை எப்படியாவது காஃபிர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சத்தியம் தமக்கு வெளியாகிவிட்ட பின்னரும் தங்களிடம் உள்ள பொறாமையின் காரணமாக இவ்வாறு செய்ய நினைக்கிறார்கள். அல்லாஹ் தன் தீர்ப்பை செயல்படுத்தும் வரை நீங்கள் அவர்களுடைய செயல்களை மன்னித்து விடுங்கள், மேலும் பொறுத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருள் மீதும் பேராற்றலுடையவன் என்பதை நம்பி நிம்மதியாக இருங்கள். அப்போது நான் சொன்னல, குரானுங்கிறது என்ன? ரசூல்லாவுக்கு வந்து அல்லாஹ் அப்பப்போ எங்கெங்கெல்லாம் எப்படி செயல்படணுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுக்குற பயான்கள். இந்த இடத்துல அதுதான் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். இந்த வசனத்தை என்ன இருக்குது? வேதம் அருளப்பட்டவர்களில் பலர் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு விட்டதற்கு பின்னர் உங்களை காஃபிர்களாக திருப்பிவிட வேண்டும் என விரும்புகிறார்கள். உங்களை எப்படியாவது காஃபிர் ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குஃபுர்னா என்ன? அல்லாஹ் கொடுத்த வேலையை செய்யாமல் இருக்கிறது குஃபுர். அல்லாஹ் கொடுத்த வேலை என்ன? இவங்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீனை எல்லா துறையிலும் நிலைநாட்டணும். அதற்கு என்ன பண்ணணும்? அரசாங்கத்தை இவங்க கையில் எடுக்கணும். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாங்கத்தை கையில் எடுக்கணும். அரசாங்கம் எங்கே இருக்குது? மக்கால இருக்குது. அரசாங்கம் எங்கே இருக்குது? மக்கால தான். அரபு தீபகற்பத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மக்கால இருக்குது. இவங்க எங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க? மதீனால. இங்கே இருந்துட்டு அவங்களுடைய ஒர்க் என்ன? அந்த மக்கால இருக்கிற அந்த ஊரை வந்து கையில் எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான வேலை. அது செய்யாமல் சொதப்பிரிச்சுன்னு வைய, அதுக்குள்ளே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வேலை செய்ய விடாமல் இவங்க பிளாக் பண்ணுறாங்க. யார்? பனி இஸ்ராயீல் விதவிதமாக பிளாக் பண்ணுறாங்க. இப்படி குழப்பறாங்க, மன உறுதியை குலைக்கிறாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது எப்படி நல்லா வேதத்தை இறக்குறது, மாற்றுறது, புதுசாக அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி இப்படி பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது நீங்கள் மனசு தளரி இந்த வேலையிலேருந்து பேக் அடிச்சிடணும். பேக் அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? இவங்க அடித்த பேக்கு 5ஆவது அத்தியாயத்தில் வரும். அது வரும்போது அது டீட்டெயிலாக பேசுவாங்க. என்ன பேக் அடித்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, மூசா நபி இருக்கும்போது அவங்க பேக் அடித்தாங்க, அது என்ன பேக் அடித்தாங்கிறது அதில் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போது இதில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க? எப்படியாவது இவங்க மாறிடணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், சத்தியம் தமக்கு தெளிவாகிவிட்ட பின்னரும் தங்களிடம் உள்ள பொறாமையின் காரணமாக இப்படி செய்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? யூதர்கள் என்ன பண்ணணும்? அவங்கள பற்றி என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தன் தீர்ப்பை செயல்படுத்தும் வரை இவங்களை என்ன பண்ணணுங்கிறத நான் தீர்ப்பு சொல்லுவேன். இப்படி இவங்க நுரண்டு பண்ணுறாங்களே, இப்படி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களே, இப்படி நபியை கொள்ள முயற்சி பண்ணுறாங்களே, இப்படி எதிரிகளோடு சேர்றாங்களே, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களுடைய செயல்களை மன்னித்து விடுங்கள், அமைதியாக இருங்க. ஆனால் சொன்னேன் ரசூலா வழிகாட்டுவான்ட்டு. இப்போ இவங்களை கை வைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய முதல் வேலை என்ன? குறைஷிகளை ஜெயிக்கிறது. அது வரைக்கும் சைடில் இருக்கிற இவங்களை தொடர்ந்து விட்டிங்கன்னா அப்போ இங்கே தொடர்ச்சி அவங்களுக்கு போர் நடக்கும். இவனை அடிச்சிட்டிங்கன்னா அதான் சொல்கிறல, பெரிய டார்கெட் வைக்கும்போது சின்ன டார்கெட்டை நம்ம கண்டுக்கூடாது. இதுதான் வந்து ஒரு கொள்கைவாதியுடைய பிளானிங். புரியுதா? நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறோம், சைடில் இருக்கிற ஒருத்தர் நம்மளுடைய வேலையை கெடுத்துடக்கூடாது. சைடில் இருக்கிறவன் டச் பண்ணாலும் இருடி உன்னை வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அடிக்கிறோம். நீ பல்ப் மாட்டிட்டு இருக்கிற, கீழே இருக்கிறவன் ஒருத்தன் வந்து கீழே ஒருத்தன் வந்து நின்றுட்டு உன்னை இது பண்ணுறான், ஏய் குண்டாங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், ஏதோ பண்ணுறான். நீ ஆத்திரத்தெல்லாம் அடக்கி வச்சுக்கணும். நீ பல்பு மாட்டிட்டு பொறுமையாக வந்து அதுக்கப்புறம் இறங்கணும். நீ மென்டலாக இருந்தேன்னு வச்சுக்கோ, அங்கே இருந்த பல்பு தூக்கி அவன் மண்டையில் போட்டு தடால்னு இறங்கி நீயும் கையை காலும் உடச்சி அவன் சொன்னது என்ன? அவனுக்கு அது ஹிட்டு தானே. புரியுதா? அப்போ வந்து இவங்க ஃபோக்கஸ் எல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்குது. அப்போல்லாம் என்ன சொல்கிறான்? இவங்களுக்கு நான் தீர்ப்பு அளிக்கிறேன், இவங்களுக்கு இருக்குது, செய்யும்போது செஞ்சுக்கலாம், மேலும் பொறுத்து கொள்ளுங்கள், சகிச்சுக்குங்க அப்படின்னு ஒன்று இவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. பாரு இவரெல்லாம் நபியாமா அப்படின்னு. சரிப்பா போப்பா அப்படின்னு 6 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அடி என்ன அடி? கைபரில். இதுதான் ரசூல்லாவுக்கும் நமக்கு இன்றைக்கி இருக்குது. நமக்கு இன்றைக்கி என்ன? இன்றைக்கி ஒரு சட்டம் போட்டால் நாளைக்கு எல்லோரும் ஷாயின் பாகில் உட்காருவோம். ஷாயின் பாகை தூக்கிட்டா மறுபடியும் எல்லோரும் எந்திரிச்சிருவோம். அப்போ என்ன அர்த்தம்? இவங்க இப்படின்னா நம்ம ஆடுவோம், இவங்க இப்படின்னா எந்திரிச்சிப்போம், இப்படின்னா உட்காருவோம். அப்போ இவன் இப்படின்ட்டே இருப்பான்.
இப்போ குரானை எரிச்சிட்டாங்களா ஆர்ப்பாட்டம், குரானை எரிக்கலையா அப்படியே அமைதி. அப்போ நமக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும், அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கணும். நம்மளாம் அடுத்தவன் டான்ஸ் ஆட வைக்கக்கூடாது. நான் எப்போ கோவப்படணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். என் கோவத்தை நான் முடிவு பண்ணணும், என் கோவத்தை நீங்கள் மற்றவங்க வெளியே இருந்து முடிவு பண்ணக்கூடாது. நான் ஒருத்தன் அடிக்கிறேன்னா நல்லா பிளான் பண்ணி யோசனை பண்ணி தான் அடிக்கணும். அவன் எனக்கு கடுப்பேற்றிட்டான்லாம் நான் அடிக்க மாட்டேன். எவனை அடிக்கணும், எப்போ அடிக்கணும், ஏன் அடிக்கணுங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அதே மாதிரி நமக்கு பிளானிங் இருக்கணும். எதுக்குமே ஒரு செயல் செஞ்சோம்னா அந்த செயல் ஏன் செய்யணும், செய்யலாமா கூடாதா, தப்பா ரைட்டா, அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிவிட்டு இந்த சூழ்நிலை இது செஞ்சால் சரி வருமா. இப்போ இன்னைக்கு போய் ரசூலாவை ஒருத்தன் திட்டுறான், உடனே போய் என்ன பண்ணுறான், தலையை எடுத்துகிட்டு வந்துடுறான். அவன் என்னென்னு திட்டுறான், ரசூலாவை காட்டு மிராண்டிகள் மாதிரி முஸ்லீம்களை வளர்த்திருக்கிறாருன்னு திட்டுறான். இவன் போய் தலையை எடுத்துறான். யாரை பார்த்துறா அப்படி சொல்லணும், ப்ரூஃப் ஆயிடுச்சா இல்லையா, காட்டு மிராண்டி தான் வளர்த்திருக்கிறாருன்ட்டு. அப்போ அவனை உண்மைப்படுத்துறான். அவன் என்னங்கிற பாருங்க, எங்கால் அவன் போனது ஒரு ஆள் தான், ஒரு தலை போச்சு. நீ என்ன நினைக்கிற, எடுத்தோமா இல்லையான்னு நீ சந்தோஷப்படுற. ஆனால் நடந்தது என்ன, 1 கோடி பேர் உங்களை முகம் சொல்லிக்கிறான். 1 கோடி பேர் என்னன்ட்டாங்க, ரசூல்லா எவ்வளோ மோசமான ஆட்களை உருவாக்கி இருக்காரு. நீ சந்தோஷமாக போடுறான். இன்னைக்கு ஒருத்தன் தலையை தூக்கிட்டான், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், சரியான பாடம் புகட்டப்பட்டு விட்டுச்சு. பாடம் புகட்டப்படல, நாம பைத்தியக்காரங்கன்ட்டு உலகத்துக்கு காட்டப்பட்டுச்சு. வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இவனுங்களுக்கு பொறுமை கிடையாது. இப்போ அப்போ என்ன பண்ணுவான், இவனுங்க எடுத்தாவுக்கு தான் கத்தி கித்திங்கிறானுங்கடா. இவனுங்களெல்லாம் நாளைக்கு கொண்டாந்து பதவியில் உட்கார வச்சா என்ன பண்ணுவானுங்க, அடித்து நாசம் பண்ணி போடுவானுங்க. இவனுங்க கையில் நிர்வாகமே போயிடக்கூடாதுன்ட்டு எது சொல்லுவான். அவங்களுக்கு என்ன நடக்கும், அந்த தவறான ஆட்கள் நிர்வாகத்தை வச்சுட்டு இருக்காங்க. அவன் என்னம்மா இதை தாங்க நாங்களும் சொல்கிறோம், இவங்க கையில் நிர்வாகத்தை கொடுத்தா இப்படி தாங்க அது சொல்லிட்டு அவன் என்ன திருட ஆரம்பிச்சிருவான். அவன் மக்களை திருடுவான். அதுக்கு காரணம் என்னம்மா, நம்ம செயலை காட்டுவான். இந்த மாதிரி கிறுக்கு பசங்க கையில் நம்ம என்ன சொல்லுவோம், நேர்மையான ஆள் நாங்கள், எங்கள் கையில் நிர்வாகத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் பணத்தை திருட மாட்டோம், ஏன்னா மறுமைக்கு நாங்கள் பயந்தவங்க, நாங்கள் அல்லாஹ் கணக்காட்டணும் அப்படின்னு நடப்போம். ஆனால் அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணால் தான் மக்கள் கொடுப்பான். குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு இவன் ப்ரூவ் பண்ண வச்சிருவான். யார் என்னன்னா ஒன்றும் பண்ண மாட்டான், ஒரு குரானை எரிப்பான், கொண்டாந்து குரானை கக்கூசில் போடுவான். குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நம்ம ரோட்டில் நின்று கத்துவோம். அவன் காட்சி வைப்பார், இந்த காட்டு பசங்கிட்ட தான் கொடுக்க போறீங்களாமா, அவன் ப்ரூஃப் ஆயிடுவான். ரசூலா எத்தனை இடத்துல பொறுமையாக இருந்தாங்க, நம்ம அந்த அளவுக்கு நாம பொறுமையாக இருக்கிறோமா. பிலாலை போட்டு அடிச்சாங்களா, ரசூலா போய் தடுத்தாங்களா. பிலால் மேலே அவ்வளோ கோவமா ரசூலாவுக்கு, அபூபக்கர் கோவமா நின்று வேடிக்கை பார்த்தாங்களா இல்லையா. அபூபக்கர் கையில் காசு இருந்தால் பிலாலை கொடுத்து விடுதலை வாங்கினாங்க. பிலால் அடிக்கும்போது ஏன் நடுவில் போனாங்களா, இல்லை. ஏன் அந்த ஊர் சட்டம் என்ன, ஒருத்தனுக்கு சொந்தமான அடிமையும் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ சட்டப்படி செய்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டி கேட்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒன்று சொல்லலாம், மனிதாயம் இல்லாமல் நடந்துருக்க, அவ்வளோதான். திட்டிக்கோ, அவன் அதை சொல்கிறான், நீ திட்டிக்கோ. அப்போ பிலாலும் அடி வாங்கினார். கடைசியாக என்ன ப்ரூஃப் ஆச்சு, இவங்க குடும்பக்காரங்கன்னு ப்ரூஃப் ஆச்சு இல்லையா, குறைசிகள். மக்கள் என்ன பண்ணாங்க, குடும்பக்காரங்க. அதனால தான் மக்கா வெற்றியின் போது ரசூலா படையெடுத்துட்டு வரும்போது மக்காவாசிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அமைதியாக இருந்தாங்க. நல்ல ஆட்கள் தான் வராங்க, இந்த குடும்பக்காரங்கிட்ட விட நல்ல ஆட்கள் தான் வராங்க. வர்ற டீம் எப்படி டீம், நல்ல உத்தமம் வர ஆட்கள் தான் வராங்க. இப்போ இது நம்ம சில இடங்கள்ல என்ன ஆகணும், சகிச்சுக்கிட்டு போகிறது வரும். இது எவ்வளோ பெரிய டார்ச்சர். சகிச்சுட்டு போன்னு யார் சொல்கிறான், கிண்டல் யாரை பண்ணுறாங்க, அல்லாஹ் பண்ணுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், விட்டுருங்க அவனை, இந்த கூட்டத்தை டார்கெட் பண்ணாதீங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ மேலும் பொறுத்து கொள்ளுங்கள், தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டே இருங்க, அவங்கள கையே வைக்காதீங்க. குறைசிகள் விட்ட பஞ்சாயத்திற்கு அது முடியட்டும், அதுக்கப்புறம் இவங்களை கவனிச்சிக்கலாம். அது வரைக்கும் அல்லாஹ் விட்டா. மேலும் தொழுகை நிலைநாட்டு எல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் பொறுமை வேணுமா, தொழுகை நிலைநாட்டு, தொழுவுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு பொறுமை வந்துடும். இன்னும் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். உங்களுக்காக நற்செயல் எதையேனும் நீங்கள் சம்பாதித்து முன்னரே அனுப்பியிருந்தால் அதனை நீங்கள் அல்லாஹ்விடம் காண்பீர்கள். நீங்கள் அமல் செஞ்சு அனுப்பிட்டே இருங்க, ரசூலா சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த ரெக்கார்டு எங்கிட்ட வந்துகிட்டே இருக்கும், அந்த நன்மைகள் எங்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறுமையில் பாருங்கள், இதுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் என்னென்ன இருக்குன்னு நான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன், உங்கள் அக்கௌண்ட்டில் நான் வர வச்சுட்டே இருக்கேன். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் உற்று கவனிப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 114 ஒரு யூதராகவோ கிறிஸ்தவர்கள் வாதிக்கின்றபடி ஒரு கிறிஸ்தவராகவோ இல்லாத எவரும் சுவனம் புகமாட்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். யூதராகவோ ஒரு கிறிஸ்தவராகவோ இல்லாத எவரும் சுவனம் போக மாட்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இவை அவர்களின் நப்பாசைகளே ஆகும். அவர்களிடம் கூறுவீராக, உங்கள் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதற்குரிய உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் இதில், இவங்க என்ன சொல்கிறாங்க, யூதர் இந்த பனி இஸ்ராயீல்கள், அல்லாஹ்வுடைய தீனுனா இப்ராஹிம் நபிக்கு அருளப்பட்ட மார்க்கம்னா ஒன்று கிறிஸ்தவம்பா, இல்லைன்னா யூத மதம். ஆல்ரெடி 1க்கு 2 இருக்குது, இஸ்லாமும் இருக்குது, கிறிஸ்தவமும் இருக்குது, யூத மார்க்கமும் இருக்குது. இது என்ன புதுசாக ஒரு இஸ்லாமு? ஒன்று வேதங்களை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் எங்ககிட்ட ஒரு ஏகப்பட்ட வேதங்கள் இருக்குது யூதர்கள்ட்ட, அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா பனி இஸ்ராயீல் இவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணலாம். அல்லது இந்த ரெண்டு மார்க்கத்தை ரிப்பேர் பார்த்து ரெடி பண்ணணும். இது 2 பேருமே இல்லாமல் யூதனும் சொல்லிக்க மாட்டேங்கிறாரு, கிறிஸ்டினும் சொல்லிக்க மாட்டேங்கிறாரு, கேட்டால் இஸ்லாமுங்கிறாரு, முஸ்லீமுங்கிறாரு. அதே புதுசாக ஒன்று லான்ச் பண்ணணும். சொர்க்கத்துக்குன்னு போனால் இந்த 2 இதில் தாங்க இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவர்கள்லாம் இப்போ ஈசா நபி சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களா? எப்படி இவர் இன்றைக்கி என்னை ஃபாலோ பண்ணலன்னா சொர்க்கம் இல்லைங்கிறாரு. இவரை ஃபாலோ பண்ணாமல் தான் மூசா நபி செத்தார், இவரை ஃபாலோ பண்ணாமல் தான் தாவூத் நபி செத்தார். கேள்வி எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கன்ஃபியூஸ் வரும். எப்பயுமே அல்லாஹ் காஃபிர்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டான். கொஞ்சமாவது அது கேள்வியில் வெயிட் இருக்கும். வெயிட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் குர்ஆனில் கொண்டு வருவோம் அந்த கேள்வியை. இது வெயிட்டான கேள்வி. இது கேட்குற டெக்னிக்கலாக கரெக்டு தானே?
ரசூலா மேலே ஈமான் கொள்ளலைன்னா யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்களா? ஈமான் கொள்ளாத இவ்வளோ பெரிய கூட்டம் போயிருக்கா, ஆனால் சொர்க்கத்துக்கு தான் அவங்களாம் போயிருக்காங்க. ஈசா நபி, மூசா நபி இவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு புதுசாக இன்னொரு மார்க்கம் வரணும்னு அல்லாஹ்க்கு தேவையில்லைங்க. எதுனா அழிஞ்சா போச்சு, அந்த மார்க்கம்லாம் இருக்குல்ல ஆல்ரெடி நடைமுறையில், ஏன் புதுசாக இவர் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படி இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாங்க. நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம்னு நான் எங்கே சொன்னேன்? புதுசாக இன்னொரு நபியை அனுப்பி அவர்களுக்கு இன்னொரு தீனை கொடுத்து நான் லான்ச் பண்ண மாட்டேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறேனா? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். எவர் தம்மை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்து செயல் அளவிலும் நன்னடத்தையை மேற்கொள்பவராக இருக்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அவருடைய இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. மேலும் அத்தகையவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்படி கிடையாது, அல்லாஹ்வுக்கு முழுசாக கட்டுப்படணும், அவ்வளோதான். 4 விஷயத்தில் 2 நடப்பேன் 2 நடக்க மாட்டேன்னு இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு வந்து பிரச்சனை. ஃபுல்லாக நடக்கிற ஆட்கள் அவங்க என்ன ஷேப்பில் இருந்தாலும் சரி, அவங்க பனி இஸ்ராயலாக இருக்கட்டும், அரபிகளாக இருக்கட்டும், பிலால் மாதிரி கருப்பராக இருக்கட்டும், சல்மான் ஃபாரிசி மாதிரி பாரசீகத்திலேருந்து வந்தவராக இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் ஆள் கணக்கே தேவை கிடையாது. எனக்கு யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விட முழுமையாக ஒப்படைத்து ஃபுல்லாக சப்மிட் ஆயிடணும். அதுதான் முஸ்லீம்னா என்ன? சரணடைந்தவன் அர்த்தம். சரணடைஞ்சவன் என்ன அர்த்தம்? எதுவுமே சொந்தமாக செய்ய மாட்டேன், அல்லாஹ் சொல்கிறத தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். அப்போஸ் முழுமையாக ஒப்படைத்து செயல் அளவிலும் நன்னடத்தையை மேற்கொள்பவராக இருக்கிறார். செயலையும் எப்படி இருக்கணும்? அதை காட்டணும். சும்மா வாயில் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது, ஃபுல்லாக இது பண்ணுறேன்ட்டு செயலையும் காட்டணும். அவருக்குரிய நற்கூலி அவருடைய இறைவனிடம் அவருக்கு உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மற்றவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அடுத்து 113 வசனம். யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த அடிப்படையிலும் இல்லை. கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் எந்த அடிப்படையிலும் இல்லை, ஆயினும் இந்த இரு சாதாரும் வேதம் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் சொல்வது போன்றுதான் வேதத்தை அறியாதவர்களும் கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்ற விஷயங்களில் பற்றி இறுதி நாளில் இவர்களுக்கிடையே அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவங்க 2 பேர் இப்போ யோகியம் மாதிரி பேசுகிறாங்க. யூதனாக இருந்தாலும் சொர்க்கமாமா, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சொர்க்கமாமா. இப்போ இவங்க திடீர்னு நேரம் வந்து பேசுகிறாங்க. இவங்களுடைய ஒரிஜினல் மண்டபம் என்ன தெரியுமா? அது சொல்கிறான். இவங்ககிட்ட போய் தனியாக கேட்டுப்பாரு. யூதர்கள் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவன்லாம் அப்படி ஒரு மதமே கிடையாதுங்க, இவனுக்கு கிறுக்கு பசங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேட்டுப்பாரு, யூதன்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்கன்னு அவங்க பேசுவாங்க. யூதர்கள்லாம் ஃப்ராடு பசங்க, ஈசா நபியை மறுத்தவங்கம்பாங்க. கிறிஸ்தவர்கள் என்னம்பாங்க? யூதர்கள் என்னம்பாங்க? ஈசா நபியே கிடையாதுங்க, அவரே வந்து உண்மையான நபி கிடையாது, அப்புறம் அவருடைய தீன் எப்படிங்க உண்மையாக இருக்கும்? பைபிள் வேதமே கிடையாது. இவங்களுடைய கொள்கைப்படி, யூதர்களுடைய கொள்கைப்படினா பைபிள் இருக்குல்ல, புதிய ஏற்பாடு. பைபிள்னா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு இருக்கும். பழைய ஏற்பாடு ஃபுல்லாகவே யூதர்கள் ஏற்றுக்குவாங்க, புதிய ஏற்பாடு ஃபுல்லாகவே ஆனால் கிறிஸ்தவர்கள் 2மே ஏற்றுக்குவாங்க. பழைய ஏற்பாடும் ஏற்றுக்குவாங்க, புதிய ஏற்பாடும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் யூதர்கள் ஈசா நபிக்கு இறங்கின வேதத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்குல்ல, இந்த 4 வேதங்களை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, யூதர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான்? இவங்களுடைய அந்த நிலைமையை எடுத்து காட்டுறான். என்னடா இன்றைக்கி 2 பேர் சேர்ந்துருக்கிறீங்க, அன்றைக்கி கேட்டால் ஏதோ யூதர் ஒன்றும் இல்லைன்னீங்க, இன்றைக்கி கேட்டால் கிறிஸ்தவர் ஒன்றும் இல்லைங்கிறீங்க. சரி, இவங்க 2 பேராவது பரவாயில்ல, வேதத்தை வச்சுட்டு ஒரு பெருமை அடிச்சிட்டு இருக்காங்க, அது பண்ணிருக்காங்க. இந்த குறைச்சிகள் இருக்காங்களா, இவங்க சொல்கிறாங்க ரசூலா பார்த்து இவங்கெல்லாம் ஒரு ஆள் கிடையாதுன்னு. யார்? முஸ்லீம் இல்லைன்ட்டு ரசூலா பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரிஜினல் முஸ்லீமா? யார்? குறைசிகள் வந்து ஒரிஜினல் முஸ்லீம்ங்கிறாங்க. ஏன்னா காபத்தில் எங்கள் கையில் தானே இருக்குது, நாங்கள் தானே. இப்போ அதே வந்து நாங்கள் தப்பான ஆளாக இருந்தால் ஆபிரகாம் அழிக்கிறதுக்கு படம் வந்துச்சு இல்லை, இப்போ நாங்கள் தானே வச்சுருக்கோம். நாங்கள் தப்பான ஆளாக இருந்தால் எங்களை அழிக்கிறதுக்கு படம் வந்துருக்கணும்ல. இப்போ இதுலேருந்து என்ன புரியுது? எல்லாம் விட்டு வச்சிருக்கான்னு என்ன அர்த்தம்? யார்கிட்ட விட்டு வச்சிருக்கான்? எங்கிட்ட தான் விட்டு வச்சிருக்கா. அப்போ நாங்கள் யார்? இல்லை அப்படியே செல்ல பிள்ளைங்க. இவங்கெல்லாம் ஏமாற்ற பார்க்குறாங்க. இவங்களை ஊரை விட்டு கூட வெளியே துரத்தணும்ல, ஏதாவது அசாப் வந்துச்சு எங்களுக்கு. அவங்க கணக்கு, இவர் நபி தானே, விரட்டிட்டோம்ல, காபா வரமுல விரட்டிட்டோம்ல, ஏதாவது அசாப் வந்துச்சா? அப்போ என்ன தெரியுது? இவர் வைக்கிறது தீனே கிடையாது, நாங்கள் தான் ஒரிஜினல் முஸ்லீம், நாங்கள் இஸ்மாயில் நபியுடைய வாரிசுகள், நாங்கள் வந்து இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க 2 பேர் இப்படி பேசுகிறாங்க, அவங்க என்னடானா அப்படி பேசுகிறாங்க, மாறி மாறி இவங்க இப்படி பேசுகிறாங்க. நல்லா சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஜமாத்துடைய லட்சணம் இது. சுன்ன ஜமாத்து கேட்டால் என்னம்பாங்க? தௌஹீத் ஜமாத்து வழிகேடு, அவங்க முஸ்லீமே இல்லைம்பாங்க. தௌஹீத் ஜமாத்து கேட்டால் என்னம்பாங்க? சுன்ன ஜமாத்து முஸ்லீமே இல்லைம்பாங்க. ஆனால் பொதுவாக இந்த இகாமத்து தீன் கொள்கைன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எல்லாரும் சேர்ந்து என்னம்பாங்க? இவங்க தான் தப்பான ஆட்கள்மாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த கொள்கை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. இதே தான். இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இப்படி எதிர் கொள்கையில் இருக்கிறவன் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு வரானா என்ன அர்த்தம்? கொள்கையை தூக்கி போட்டுட்டு வரான்னு அர்த்தம். ஏதோ துனியாவுடைய ஃபாய்தாக வரவன் தான் இப்படி ஒன்று சேர்ந்து வருவான். துனியாவுடைய ஃபாய்தா, அப்போ துனியா ஃபாய்தா தானே வராங்க. இவன் காஃபர்னு சொல்லிட்டு எப்படி ஒன்று சேர்ந்தாங்க? ஒன்றா எப்படி சேர்ந்து வந்தாங்கன்னா இதுதான் ஃபாய்தா, துனியாவில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஃபாய்தாவாக தான் வந்தாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் மஸ்ஜிதுகளில், இறை இல்லங்களில் அல்லாவின் பெயர் நினைவு கூறப்படுவதை எவன் தடுக்கிறானோ, மேலும் அவற்றை பாழாக்க முயற்சி செய்கிறானோ அவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார்? இப்போ அவங்க 2 பேர் வண்டவளை தான் எல்லாம் கிழிச்சிட்டான். என்ன, இவன் அவனுக்கு ஒன்றும் இல்லைங்கிறான், அவன் இவனும் ஒன்றும் இல்லைங்கிறான். இப்போ கேட்டால் 2 பேரும் ஒன்றுங்கிறாங்க. இப்போ இவனுங்க, நீ யாரப்பா, வா, நீ இப்ராஹிம் நபியுடைய வாரிசா, என்னடா பண்ணிட்டு வச்சிருக்கீங்க? அல்லாஹ் கேட்குறான். மேலும் மஸ்ஜிதோட அல்லாவுடைய இறை இல்லங்களில் அல்லாவின் பெயர் நினைவு கூறப்படுவதை எவன் தடுக்கிறானோ, மேலும் அவற்றை பாழாக்க முயற்சி செய்கிறானோ அவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார்? உன் வண்டவாளம் இவ்வளோ பெரிய வண்டவாளமாக இருக்குது. முகமது வந்து தொழுவுக்கு வராரு, அபூபக்கர் தொழுவுக்கு வராரு,
இப்னு மசூது தொழுகைக்கு வராரு, அவங்களெல்லாம் போட்டு அடிச்சு எடுக்கிறீங்க, காபத்துள்ள முன்னாடி வச்சு அடி பின்னி எடுக்கிறீங்க. இதுதான் நீங்கள் காபாவுக்கு செய்கிற சர்வீஸா? காபாவுடைய சர்வீஸ் சேவகர்கள்லாம் என்ன பண்ணணும்? காபத்துள்ளாவுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கணும், அவருக்கு நீங்கள் கொடை பிடிக்கணும், அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் சேவை பண்ணுற லட்சணம். நீங்கள் பண்ண சேவை என்ன? அடித்து விரட்டினீங்க, தொழுகிற ஆளை விரட்டினீங்க. அவர் யாருடைய பேரை சொன்னார்? ரசூல்லா வந்து யாருடைய பேரை சொன்னார்? அதான் அல்லாஹ் கேட்குறான். அல்லாவின் பெயர் நினைவு கூறப்படுவதை எவன் தடுக்கிறான்? அல்லாவுடைய பேரை சொல்கிறதுக்கு வராரு. அவர் வேற ஏதாவது தப்பாக சொன்னார்னா நீங்கள் அடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவர் வேறு ஏதோ புதுசாக ஒரு கடவுள் உருவாக்கி அவர் அந்த பேரை சொல்ல வந்தார்னா அதில் நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்குது. காபாவை யாருக்கு சொந்தம்னு நீங்கள் சொல்கிறீங்க? அல்லாவுக்குங்கிறீங்க. அவர் அல்லாஹ் பேரை சொல்ல வராரு. அப்புறம் ஏன் நீங்கள் விரட்டினீங்க? அத்தகையவர்கள் இந்த இறையில்லங்களில் நுழைவதற்கே அருகதையற்றவர்கள் ஆவர். ஒருவேளை அங்கே அவர்கள் செல்ல வேண்டியதாக இருந்தாலும் அச்சம் கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும். அவர்களுக்கு இம்மையிலும் இழிவு உண்டு, மறுமையிலும் பெரும் வேதனை உண்டு. இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவங்க இங்கே இருக்கிறதுக்கே அருகதை இல்லாதவங்க. இதிலிருந்து அல்லாஹ் இன்னொரு மெசேஜும் முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டான். யூதர்களை விட்டுருங்கன்ட்டானா? யூதர்கள் கிண்டல் பண்ணுறாங்க, இவங்களை விட்டுருங்க, நான் அப்புறமா சொல்கிறேன், நான் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் விட்டுருங்கன்ட்டான். இவங்க என்ன சொன்னால், இவங்க இங்கே இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்ட்டான். இருக்கிறது லாய்க்கு இல்லைன்னா என்ன பண்ணும்? அங்கேருந்து முதல்ல நவுத்தணும் இல்லை? அப்போ அதுதான் வேலைன்னு நல்லா இங்கே சொல்கிறானே இல்லையா? புரியலையா? காபாவிலிருந்து விரட்டினவங்க யார்? காஃபிர்கள் விரட்டினாங்களே. விரட்டினவங்க அங்கே இருக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான். யாரை பார்த்து சொல்கிறான்? மதீனாவில் இருக்கிற அந்த முஸ்லீம்களை பார்த்து சொன்னான். இப்போ முஸ்லீம்களுடைய வேலை என்ன ஆயிடுச்சு? இப்போ அங்கே இருக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான்ல, இப்போ அதுக்கான வேலையை பார்க்கணுமா இல்லையா? உங்களை ஊர்லேருந்து விரட்டினவன் காபாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு முஸ்லீம் அவனையும் உள்ளே விட மாட்டேங்கிறான்ப்பா. காபாவை வெளியே ரிலீஸ் பண்ணுங்க, அவங்க கையிலேருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்றான். இதுக்காக தான் பத்ர் போர் நடந்துச்சு. இது எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? மக்கால போய் அடிக்க முடியாது. மக்கால போய் ரசூல்லா படையெடுத்து போக முடியும். புனித பூமி. அந்த பூமியில் வந்து போர் செய்கிறதுக்கு ஹராமு மக்காவில். அதனால தான் அந்த போர் செய்கிறதுக்கு போனால் தான் ஆபரா போனால் என்னன்னா டோட்டலாக எல்லாம் வந்து அணிச்சான். அதனால் வந்து யாருமே, ஏன்னா ரசூலா அடித்தாங்கன்னா எல்லாரும் போய் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மக்கா வெற்றின் போது கடைசி அல்லாஹ் ஒரு இது கொடுக்குறான். இங்கே என்ன விஷயம்னா அல்லாஹ் வந்து சொல்லிட்டான், விரட்டினாங்களே, விரட்டினவங்க அங்கே நுழைவதற்கே அருகதையற்றவர்கள். இனிமேல் அவங்க அந்த இடத்துல பள்ளிவாசலுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ரசூல்லாவுக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டான், நீங்கள் என்ன வேலை செய்யணுங்கிறது சிக்னல் கொடுத்துட்டான். அச்சம், ஒருவேளை அங்கே அவர்கள் செல்ல வேண்டியதாக இருந்தாலும் அச்சம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உங்களை பயப்பட வச்சாங்களே, அவங்க வர்றதுக்கு பயப்படணும். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க நிர்வாகம் அங்கே இருந்துச்சுன்னா அவன் வர்றதுக்கு பயப்படுவோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்துக்கு கீழே காபா வந்துச்சுன்னா தானே இவன் பயப்படுவான், பயந்து அந்த இடத்துல வருவான். அவர்களுக்கு இம்மையிலும் இழிவு உண்டு, உலகத்தில் இவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறான். எப்போ அசிங்கப்படுத்து? போரில் தோக்கடிச்சா தானே முடியும். மறுமையிலும் பெரும் வேதனை உண்டு அப்படிங்கிறான். இது வந்து அல்லாஹ் வந்து இவங்களுக்கு வந்து கிளியராக கைடன்ஸ் கொடுக்குறான். புரியுது? இப்போ ஒவ்வொரு விஷயமும் ரசூலா எப்படி வழி நடத்தணும், எங்கே போகணும், நீங்கள் என்ன பண்ணணும். அப்போ இதில் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்களுக்கு இதில் காமிச்சிட்டு வரான். இதில் முஸ்லீம்களுக்கு இலக்கும் காமிச்சிட்டா இவங்க என்ன கதி. ஆனால் இல்லாமல் இன்டெரக்டாக தான் இருக்குது. புரியுதா? இப்போ இங்கே அடிக்க சொல்லியிருக்காங்கல்ல குரானில், இல்லை. இதுக்கு தான் வந்து சூரா முகமதில் 47வது அத்தியாயம், அதில் பேர் என்ன? சூராக்கு பேர் சூரா முகமது. அதில் வந்து டைரெக்டாக இருக்கும் இந்த போர். இவர் ரசூலா பாட்டுக்கு இப்படி ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே அங்கே இருக்கிற முனாஃபிக்கள் கேட்பாங்க, இவர் என்ன, இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா குறைஷிகளை இது பண்ணுற மாதிரி இருக்குது, சீன்ற மாதிரி இருக்குது. வந்து கம்முன்னு உட்காந்து இப்போ இருக்க முடியாத இவரால். இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சீன்ற மாதிரி இருக்குது, இது கொண்டு போய் பிரச்சனையில் முடிகிற மாதிரி இருக்குது. இவர் பாட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாரு, இப்போ வியாபார கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, 4 மணிக்கு படை எடுத்துகிட்டு வருவாங்கல்ல அப்படிங்கிறாரு. இப்போ இதுக்கு வந்து முஸ்லீம்கள் என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க? இல்லைப்பா, அல்லாஹ் தான்ப்பா இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கான், அல்லாஹ் தான் வந்து மக்கா குறைஷிகளோட போர் தொடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு ஒன்று அவங்க எதிர்த்து திருப்பி கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, போர் பற்றி ஒரு வசனம் முகக்கமாக இறங்கக்கூடாதா? ஒரு அத்தியாயம் முகக்கமாக கிறிஸ்டல் கிளியராக வார்த்தைகளை சொல்லி போங்க, மக்காவை எதிர்த்து நீங்கள் படை எடுத்துகிட்டு போங்கன்னு நேரடி வார்த்தையாக சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு. அதுதான் எல்லாம் கேட்குறான். ஏன் நேரடியாக வார்த்தை சொன்னால் மட்டும் நீங்கள் கிழிச்சிட போகிறீங்களா? எல்லாம் கேட்குறேன். நேரடியாக சொன்னால் மட்டும் நீங்கள் படையில் வந்து ஃபஸ்ட்டு சஃபல் நின்றுக்கு போகிறீங்களா? நீங்கள் எப்பயும் பேக் அடிக்கிறாள் தானே, நீங்கள் போய்ட்டுருங்க, வேலை செய்கிறவங்க செஞ்சுக்கோங்க, நீங்கள் கிளம்பி போய்ட்டுருது. இது மாதிரி தான் அல்லாஹ் இன்னைக்கு குரானில் என்ன பண்ணியிருக்கான், இக்காமத்தீன்னு டைரெக்டாக சொல்லலை. மூமின்கள் தேடி தேடி ஃபாலோ பண்ணுறவங்க மட்டுமே புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்கான். இவங்க என்ன வாங்குறாங்க? தெளிவாக சொல்லலை இல்லைங்கிற. அப்போ சொல்லிட்டா மட்டும் நாளையிலேருந்து எல்லா கட்சியிலேருந்து உறுப்பினர் கார்டு வெளியே வாங்கிட்டு வந்துட்டு இவங்க அல்லாவுடைய கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட போகிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி என்ன லீடர்ஷிப்பில் உட்காந்துருக்கீங்க அங்கே தானே உட்காந்துட்டு இருப்பேன், நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு இருங்க. இது எல்லாமே வந்து இதெல்லாம் இன்டெரக்டாக சொல்கிறது. இது வந்து இது டேரெக்டாக பேசுது இல்லை. அங்கே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் அன்ஃபிட்டான ஆட்கள், அவங்க அங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ட்டான்ல. அப்போ தகுதி இல்லைன்னா யாருன்னா அர்த்தம்? அங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டது. இதோட கனெக்ஷன் வந்து 47வது அத்தியாயத்தில் அந்த வசனத்தில் வரும். அடுத்தது டைரெக்டாகவே வசனம் வந்துருச்சு, அடிங்க கழுத்தில் வெட்டுங்கன்ட்டான். எல்லாம் என்ன சொல்கிறான்? அவங்கள வெட்டுங்க, அடிங்க, பிடிங்க, சிறை பிடிங்க, அவங்கள வந்து நொறுக்கிறீங்க, போர் செய்கிறதுக்கு சக்தி இல்லாத அளவுக்கு அவங்கள வந்து கூனி குறுகி போக வச்சிருங்க. அது மக்கா வெட்டியில் என்ன பண்ணாங்க? தோற்று போய் ஓடி போய் சுயல்பி நம்பர் கேட்குறாருல, என்னையும் மன்னிச்சிருவாரான். அந்த திமுர் எங்கே போச்சு? முகமதை திட்டு, முகமதை அடின்னு சொல்ல அந்த திமுர் கூனி குறுகி போய் அபுஜந்தல்கிட்ட கேட்குறாருல, என்னை மன்னிச்சு சொல்லிட்டாரா, என்னை விட்டுருவாரா, எனக்கும் மன்னிப்பு இருக்கா? இந்தா என்ன பண்ணேன்? அந்த உகதில் பண்ண அந்த கெத்து எங்கே?
அதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து அதில் உடைக்க சொல்கிறான். அப்போது இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து வேறு வசனங்கள் வந்து அங்கேருந்து பார்ப்போம். வாக்கிர் தான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.